ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். குரு முதன்மையான சுபகிரகம், அதே போல பூரண சுபர், தலைமை சுபகிரகம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியாக அவர் வருகிறார். இந்த காலகட்டம் வக்ரம் ஆகும்பொழுது 12 ராசிக்கும் அவர் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் என்பதை பதிவுகளை தெளிவாக காண இருக்கிறோம். குரு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் போது நல்ல ஒரு பொருளாதார வருவாய், அதே போல ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு, சமூகத்தில் ஒரு பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம், நல்ல ஒரு புத்திர பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கும். ஒரு கோச்சாரத்தில் வரும்பொழுது அவருக்கு நமக்கு நல்ல பலன்களையும் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வக்ரம் ஆகும் பொழுது நம்ம என்ன மாதிரியாக நம்ம செயல்பட்டுக்கணும், இந்த காலகட்டம் குரு நம்மளுக்கு வலிமையாக இருந்தாலும் இல்லை சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எப்படிலாம் நம்ம இந்த 120 நாட்கள் குரு எப்போ வக்ரம் அடைகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2025 4ஆம் தேதி வரைக்கும் இவர் 120 நாட்கள் வக்ர நிலையை அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் அவர் மிக அதி வலிமையாக செயல்பட போகிறார். சுபகிரகங்கள் வக்ரமானால் ஒன்றும் பெரிதும் பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் குருவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம், அவர் நமக்கு சாதகமான பலனை தரப்போகிறாரா, இல்லை ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் சுபராக வர முடியாது. ஒரு சிலருக்கு 6, 8, 12க்குரியவராகவும் வருவார். அவங்களாம் எப்படி இந்த காலங்களை கடந்து வரணும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம். இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்துல குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு வேகமா செயல்படுத்த போறாரா, இல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக செயல்படுத்த போறாரா வேகமா என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தின்படிதான். இவையெல்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்துல அவர் வலிமை பெற்றிருக்கிறாரா, இல்ல திக்பலம் பெற்றிருக்கிறாரா, இல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்தும் குரு தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி நடக்கும் பொழுது இன்னும் பலன்கள்ல நமக்கு மாறுபாடுகள் அளவீடுகள்லாம் கூட குறைய இருக்கும். அதனால அவரவர் சுய ஜாதகமே உங்களுக்கு பலனை கூட்டியும் குறைத்தும் நம்ம இங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். மேலும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கான விவரங்களை அறிந்து கொள்ளணும்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான அனைத்து விவரங்களும் வழங்கப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கவிருக்கிறோம். என்னம்மா அஷ்டம சனியில் அலல்பட்டு கொண்டிருந்தோம், 11இல் குரு, எங்களுக்கு அவர் தான் ராசிக்கும் கொஞ்சம் நன்மையை செய்யக்கூடியவர். 6, 9க்குடையவர். 6 என்பதை நம்ம ருண ரோக சத்ருஸ்தானத்தை தாண்டி அது உபஜயஸ்தானம். ஒருத்தரை நின்று அடிக்கணும்னா 6ஆம் இடம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அந்த 6ஆம் அதிபதி தான் உங்கள் ராசியிலேயே உச்சம் அடைவார். அதுவும் யார்? சனியுடைய நட்சத்திரத்தில் உச்சமாவார். அப்போ எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? குரு வக்ரமாக வேற ஆறாருன்ற பெரிய ஒரு அச்சமும் பயமும் யாருக்குன்னா கடகராசிக்கு தான். இந்த 11ஆம் இடம் என்னும் பாதகஸ்தானத்திலிருந்து இந்த பாக்கியாதிபதி வக்ரம் ஆகும்பொழுது என்ன மாதிரியாக செயல்பட போகிறார் அப்படின்னா, ஆஃபர்ஸ்லாம் ரொம்ப பெரிய அளவில் வரும் உங்களுக்கு. 11ல் இருந்து அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு? 3, நம்மளுக்கு 5, 7 என்ற இடத்த பார்க்குறாரு. இப்போ முதல்ல நம்ம கெரியருக்கு வருவோம். தொழில் தான் நம்மளுக்கு எப்போவுமே. கடகராசி எப்பவும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அங்கே ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா அது சந்திரனுடைய வீடு அல்லவா, அங்கே ஒரு வேவரிங் மைண்ட்லேருந்தே ஓடிக்கொண்டிருக்கும். ரொம்ப டிப்ரெஸுக்கு போயிடக்கூடியவர்கள். இப்போ அஷ்டம சனியில் கேட்கவே வேண்டாம். ரொம்ப நம்புவாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு முதல்ல அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறவங்களே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உறவுகள் சார்ந்து நிறைய மனவழிப்பட்டவர்கள், உடல் ஆரோக்கியத்தில்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஆஃபர்லாம் வரும், ஒரு வெளியூர் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்தாலும் நீங்கள் அந்த ஆஃபரை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அந்த தகுதி இருக்கா? ஏன்னா மனசாட்சி சொல்லிடும் இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும், இதை நம்ம ஒரு எளிமையாக ஹேண்டில் பண்ணிடலாம், இதில் இருக்க நுட்பங்கள்லாம் தெரியும் அப்படின்னு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி கான்ஃபிடென்ட் ஆனால் மட்டுமே நம்ம இந்த காலகட்டம் இந்த மாற்றங்கள்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா சைலண்ட்டாக இருந்துடணும். அதே போல் இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் பார்த்துட்ருப்போம். பார்த்தா நமக்கு சம்மந்தமே இருக்காது, ரொம்ப ஹை லெவலாக இருக்கும் அந்த வரன்னு. அவங்க என்ன நாங்கள் கட்டிக்கிறோன்னு தான் சொல்லுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துடணும். அதே போல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா எல்லாரும் இந்த கோர்ஸ் எடுத்துருங்க, படிச்சிருங்க, நல்லா உங்களுக்கு வந்துடும் அப்படின்வாங்க. நமக்கு சம்மந்தமே இருக்காது, மேக்ஸே வராது, இல்லை பிகாம் படித்தா தானே இப்போ போக முடியும் அப்படின்னும் போது நம்ம போய் பிகாம் எடுக்க முடியுமா?
அப்போ நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒரு தேவையில்லாத சப்ஜெக்டை வந்து இதுதான் வந்து பலன் கொடுக்கும்போது போய் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால் நம்ம இந்த காலகட்டம் வாய்ப்புகள் சிறப்பாக அருமையாக பெரியதாக வந்தாலும் நம்ம இதுக்கு தகுதியானவர்கள் தானா என்பதை முடிவெடுத்துட்டு நம்ம பண்ணிடணும். அதே போல் இளைஞர்களாக இருந்தால் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம். அதே போல் தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்களெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம அனுசரித்து செல்வது, முதலீடுகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம தசாபதி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ வந்து நம்ம முதலீடு பண்ணுறதோ இல்லை பிஸ்னஸில் இது பண்ணுறதோ அதை வந்து பார்த்துக்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்கள்கிட்ட கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டம் தேவையில்லாத பிணக்குகள்லாம் வரும். எதுவுமே வந்து நேரடி தொடர்பில் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து சப்ஸ்டியூட் வச்சுக்காதீங்க. எப்பவும் வந்து உங்கள் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு நீங்களே நேரடியாக களமிறங்குவது ரொம்ப சிறப்பு. அதே போல் வெளியூர் பயணங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் கிடைச்சா தானாகவே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு அதற்கான அமைப்பெல்லாம் உங்களுக்கும் அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் ஆமோதித்து கொள்ளலாம். அதேபோல் பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகள்கிட்டலாம் தேவையில்லாமல் இந்த காலகட்டம்லாம் வந்து வாக்குறுதிலாம் கொடுத்துடாதீங்க, கமிட்மெண்ட்ஸ் ஒத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களில் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் வரும். அதே போல் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப வைத்துக்கொள்வது கடகராசிக்கு தேவை. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டம் இந்த வயதானவர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் நடக்கும்போதும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் வந்து இந்த காலகட்டம் வந்து நிறைய தொழில் ரீதியாக பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தியற்ற ஒரு வேலையாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் கடன் விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகிட்டையும் கொஞ்சம் இந்த பூர்வீக சொத்து விஷயங்கள்லையும் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துருங்க. அதே போல் பூச நட்சத்திரத்தில் வந்து உடல் ஆரோக்கியம் தான் இவங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்ல வேலை இதெல்லாம் கிடைச்சா கூட இவங்க செய்ய முடியாத அளவுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை பாதித்து கொண்டிருக்கும். அதே போல் அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து தெளிவாக முடிவெடுக்கணும். இந்த காலகட்டம் தேவையில்லாத வம்புக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளாக போய் இல்லை ஒருத்தர் மேலே இந்த காலகட்டம் வழக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமை இருங்க இந்த வக்ர காலத்தில் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பார்த்து நிதானமாக முடிவெடுக்கணும். அதே போல் விரயங்களும் வரும். இந்த விரயங்கள் நமக்கு தேவையான அந்த காலகட்டம். நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தாராளமாக போய் இந்த காலகட்டம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் அற்புதமாக நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் தீர்த்தத்துக்கு பேரே வதனாரம்ப தீர்த்தம்னு பேர். அந்த வங்கக்கடலுக்கு பேரே வதனாரம்ப தீர்த்தம். அந்த கடலில் குடிச்சிட்டு நாளிக்கிணறில் குடிச்சிட்டு அங்கே வந்து நம்ம முருகனை வந்து வழிபட்டு வரும்பொழுது முருகனை பார்க்க போகும்போது நம்ம இறங்கி போவோம், மேலே வரும்போது ஏற்றத்தில் ஏறி வரும். அதனால் ஐயன் வந்து 12 புஜங்களை உடையவர். அதே போல் அவனுடைய தாள், சிலம்பு, சதங்கை, தண்டை, 6 முகம், அவனுடைய 12 தோள்கள், கடம்ப மாலை இதெல்லாமே வந்து 27 நட்சத்திரங்களை குறிக்கும். அதனால் முருகனை வந்து நீங்கள் பற்றி கொள்ளும்பொழுது எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி உங்களுக்கு இந்த அஷ்டம சனியிலையும் இந்த குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டங்களையும் உங்களை வந்து நல்லா சிறப்பாக பார்த்துக்குவார். ஒரு சிலர்லாம் அந்த கணவன் மனைவி பிரிவினைலாம் ரொம்ப இதுவாக போய்கிட்டு இருக்கோம். அவங்களாம் இப்போ எதுவும் பண்ணாதீங்க. பிரச்சனை இந்த வழக்கு போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் தடுத்து வைங்க. கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்லாம் முடியட்டும். இப்போ உங்களுக்கு தசாபதிலாம் சிறப்பாக இருந்தால் நீங்களே வந்து இந்த சூழ்நிலை முடிஞ்சவொடனே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசியே சேர்ந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் கோர்ட்டுக்கே கேஸ் போன பிறகு ஒன்று சேர்ந்த ஜோடிகளெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக முடிவெடுப்பது கடகராசிக்கு ரொம்ப சிறப்பு. கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.